விஸ்வநாதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகள். காணும் பொங்கலை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழக மக்கள். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் திக்குமுக்காடிய சுற்றுலா தலங்கள். காணும் பொங்கலின் சிறப்பு அம்சமாக வெகு விமர்சையாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் கண்டுகளிப்பு. அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு கடிதம். அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வோம் என உறுதி. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியதாக கூறி கிராம மக்கள் கைது செய்யப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். திமுக அரசு ஆணவ போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையொட்டி திமுகவினர் தீவிர பிரச்சாரம். வீடு வீடாக சென்று கட்சியினர் வாக்கு சேகரிப்பு. ஆபரண தங்கம் விலை மீண்டும் 59,000 ரூபாயை தாண்டியது. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 59,120 ரூபாய்க்கு விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வோம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கட்சி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் எம்ஜிஆரின் பிறந்த நாள் என்பது மகிழ்ச்சியையும் உணவுபூர்வமான அனுபவங்களையும் தாய்மை பாசத்தையும் கருணையையும் மனித நேயத்தையும் மானுட பற்றையும் மலரச் செய்யும் பொன்னாள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சியை, குடும்ப ஆட்சியை விரட்டவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் பேரியக்கத்தை ஆட்சி பீடத்தில் மீண்டும் அமர்த்தவும் தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மலரச் செய்யும் பணியில் ஈடுபட இந்நாளில் உறுதியேற்போம் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசுக்கு முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியதாக கூறி விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராம மக்களை காவல்துறையினர் மூலம் அடக்குமுறையை ஏவி வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். 1 மாத கால இடைவெளிக்கு பிறகு அப்பாவி கிராம மக்கள் அனைவரையும் பொங்கல் விழாவினை கூட நிம்மதியாக கொண்டாட விடாமல் குரூர மனப்பான்மையுடன் கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது கொடுங்கோன்மையின் உச்சமாகும் என சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள கிராம மக்களை எவ்வித வழக்கும் பதியாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து அக்கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர் முத்துசாமி தலைமையில் திமுக இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியினர் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி அவர்கள் வாக்கு சேகரித்தனர். அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் இந்த இடைத்தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் புறக்கணித்துள்ளன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நேரில் கண்டு களிக்க பலரும் கூட்டமாக குவிந்தனர். இதனால் பார்வையாளர் மாடம் நிரம்பி வழிந்தது. இதுகுறித்து எமது செய்தியாளர் உதயகுமார் அங்கிருந்து வழங்கிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொடியசைத்து 500 மாடு வெடி வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட காளைகள் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு ஆகும். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இருக்கிறது. அதனை துணை முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். தற்போது கோவில் காளைகள் முதலாவதாக அவிழ்த்து விடப்பட்டது. அது தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்து காளைகள் அவிழ்த்து விடப்பட இருக்கிறது. ஆகையால் முழுவதுமாகவே இங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் யாசருடன் செய்தியாளர் உதயகுமார். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான காணும் பொங்கலை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி காலை முதலே களை கட்டியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அங்கு குவிந்தனர். கடற்கரை மற்றும் அங்குள்ள கல் மண்டபங்களில் குடும்பமாக அமர்ந்து மதிய உணவை சாப்பிட்டு மகிழ்ந்தனர். திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு பெயர் போன மாத்தூர் தொட்டில் பாலத்திலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து சுற்றுலா தலங்களுமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன.
காணும் பொங்கலையொட்டி மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், பல்வேறு நாடுகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். இந்த வீர விளையாட்டில் நேரில் பார்த்து ரசித்து தங்களுக்கு பெரும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்ததாக பலரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். வருஷம் வருஷம் வந்து பாப்பீங்களா? 4 வருஷமா இருக்கா? எப்படி இருக்கு நான் பார்க்கும்போது? சிறப்பா இருக்கு. இது போல காளை மாடுகள்லாம் வாங்கி வளர்க்க ஆசையா இல்லையா? இது மாதிரி தான் நிக்குது 10 மாடு. 10 மாடு வச்சிருக்கீங்களா? அவங்களாம் போட்டிக்கு போவாங்களா? எந்தெந்த ஊர் டோக்கன் கிடைக்காது. அப்படியா? சரி, இந்த பார்வையாளர்களுக்கு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? நல்லா இருக்குங்களா? எப்படின்னா இருக்கு? நம்ம சென்னையில இது மாதிரிலாம் இல்லைன்னா நேரா பக்கத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு இதை பார்க்கும்போது? ஒரு அட்ராக்ஷனா இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. மதுரை மாவட்டம் சம்பகுளத்துல இருந்து வரேன். ஏர்போர்ட் பக்கத்துல நம்ம ஊர் இருக்கு. வருஷம் வருஷம் அலங்காநல்லூருக்கு நம்ம வந்துருவோம். எப்பயுமே ரொம்ப சிறப்பா நடைபெறுகிறது. இல்ல வருஷம் வருஷம் வந்து பாக்குறீங்களா ஜல்லிக்கட்டு போட்டியா? நீங்க கலந்துக்கலையா ஜல்லிக்கட்டுல? அம்மாட்ட மாடு தானே இருக்கு. மாடுதான் இருக்குங்களா? ஆமா, அவனியாரத்துல ஒத்துருக்கான், அவ்வளவுதான். ஒரு 3 ஜல்லிட்டுல ஒரு மாடு வந்து ஒரு ஜல்லிட்டுலாம் கலந்துக்கணும்ன்றாங்க. சரி, 3 இதுல எல்லாம் போக கூடாதுன்றாங்க. அதனால ஒரு டோக்கன் நம்ம அவனியாரத்துல மட்டும் அவுத்துரு, அவ்வளவுதானே. அதை வெற்றி பெற்றுச்சா மாடு? வெற்றி பெற்றுச்சு. மாட்டுக்கு வந்து எந்த கவலையும் இல்ல, நல்லா ஒழுக்கமா விடுறாங்க. முன்னாடி வந்து மொத்தமா நிப்பா, இந்த கம்பி கட்டுல இல்லாம மொத்தமா நின்றுதே ஆளுங்க பிடிப்பாங்க. அதுல பாயும் செய்ய அதுல மாடு ஜெயிச்சு போற மாடு போகும். அதுல போற மாடுதான் கெட்டியக்கார மாடு. ஏன்னா இந்த கம்பி கட்டு இதெல்லாம் இல்லாதனால ஆளுங்க போற மொத்தி விழுவாங்க. அதெல்லாம் மீறிதான் போன அந்த மாடு இப்ப நல்லா ஒழுக்கமா இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு. மாடுபிடி வீரர்கள் நல்லா பிடிக்கிறாங்க. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதே தாண்டி மேல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கோம், நல்லா தான் இருக்கு. காணும் பொங்கலை முன்னிட்டு தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூரில் காளை மற்றும் குதிரைகள் பங்கேற்ற ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டத்திற்கு ஜல்லிக்கட்டு எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதுபோன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரேக்லா பந்தயங்கள் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகின்றன. காணும் பொங்கலை ஒட்டி 45ஆம் ஆண்டாக திருக்கடையூர் முதல் தரங்கம்பாடி வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரேக்லா பந்தயங்கள் நடத்தப்பட்டன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குதிரை மற்றும் வண்டிகளுடன் போட்டியாளர்கள் பங்கேற்றனர். சின்ன மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. குதிரை வண்டிகளுக்கான ரேக்லா பந்தயமும் பார்வையாளர்களை கவர்ந்தது. கரிச்சான் குதிரை, நடுகுதிரை, பெரிய குதிரை ஆகிய 3 பிரிவுகளில் ரேக்லா பந்தயங்கள் நடைபெற்றன. வெற்றி பெற்ற முதல் 3 மாடுகள், குதிரைகள் மற்றும் வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள், சான்றிதழ்கள், பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகேயுள்ள எடக்காடு பகுதியில் இரவு நேரத்தில் ஒரு புலி சாலையை கடந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. புலி சாலையை கடந்து செல்லும் காட்சி மிக தெளிவாக பதிவாகி இருக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். அண்மை காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் விலங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் ஊடுருவி வருவது அதிகரித்து இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டியில் காளியம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்வை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் கிஷன்குமார் மற்றும் வட்டாட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மாடுகளை வெற்றிகரமாக பிடித்த வீரர்களுக்கு பீரோ, கட்டில், தங்க மோதிரம், வெள்ளி நாணயம் உள்ளிட்ட பல பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியையொட்டி காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மருத்துவ குழுவும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டை பொதுமக்களும் முக்கிய பிரபலங்களும் ஆர்வத்தோடு பார்வையிட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருவூடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பராசக்தி அம்மனுக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கும் இடையான ஊடலை பக்தர்களுக்கு விளக்கும் வகையிலான இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற திருவூடல் நிகழ்வில் அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்மனும் தனித்தனி வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நந்தி பகவானுக்கு காட்சியளித்தனர். திருவூடல் வீதியில் அருணாச்சலேஸ்வரருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் இடையே திருவூடல் திருச்சபம் நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அண்ணாமலையாருக்கு வழிநெடுக்க தீப ஆராதனைகளும் நடைபெற்றன.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்து மீண்டும் 59,000 ரூபாயை தாண்டி உள்ளது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,720 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று மேலும் அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 59,000 கடந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 59,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 7,390 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 103 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தங்கம் விலை சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்பனையானதே உச்சமாக இருந்த நிலையில் மீண்டும் 59,000 கடந்திருப்பது பொதுமக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.